வணக்கம். திருக்குறள் தரம் 6 மாணவர்களுக்கான திருக்குறள். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். கண்ணுடையவர் என்று சொல்லுவதற்குரியவர் கற்றவரே. கல்லாதவர் தங்களுடைய முகத்தில் 2 புண்களை உடையவராவர். விசும்பின் துளிவீழி நல்லால் மற்று ஆங்கே பசும்புல் தலை காண்பதரிது. வானிலிருந்து மழை பெய்யாவிட்டால் இவ்வுலகில் பசுமையான புல்லின் நுனியைக்கூட காண முடியாது. சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். தன் சுற்றத்தால் தான் சூழப்படும்படி அவர்களை தழுவி வாழ்வதே ஒருவன் செல்வத்தை பெற்றதன் பயனாகும். நாடென்ப நாடா வளத்தல நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. தன் நாட்டில் வாழும் மக்களுக்கு வேண்டிய செல்வங்களை தன்னகத்தே கொண்ட நாடு வளம் நிறைந்த நாடு. பிற நாடுகளின் உதவியை நாடி நிற்கும் நாடு வளம் நிறைந்த நாடாகாது. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகத்து உயிர்களெல்லாம் மழையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல மக்கள் அரசனது நல்லாட்சியை நோக்கி வாழ்கின்றனர். அறனீனம் இன்பமுமீனம் திறனறிந்து தீதென்று வந்த பொருள். பொருள் ஈட்டும் வகையறிந்து பிறருக்கு தீமை செய்யாது வந்த பொருள் அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். ஒப்பில்லாத உயர்ந்த புகழைத் தவிர இவ்வுலகத்தில் அழியாமல் இருப்பது வேறொன்றுமில்லை. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப பாழும் உயிர்க்கு. எண் என்று சொல்லப்படும் கலையும் எழுத்து என்று சொல்லப்படும் கலையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர். நன்றி, வணக்கம்.